Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இன்டர்நேஷனல் கார் ரேஸ் காம்படிஷனா இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் அப்படியே டிராஃபியோ அது மட்டும் இல்லாம 10 வருஷத்துக்கு பெட்ரோல் ஃப்ரீயா 1 கோடி ரூபாயா பதுலு இன்டர்நேஷனல் ரேஸ் காம்படிஷன்ரா 1 கோடி ரூபாய் இதுல கலந்துக்கிட்டு நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்டா கொஞ்சம் அமைதியா இருக்கியா ரொம்ப பண்ணிக்காத என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க பாரு அவ்வளவு காசை திடீர்னு நம்ம எங்க இருந்துடா கொண்டு வர்றது அது மட்டும் இல்லாம உனக்கு ரேசிங் கார் ஓட்ட தெரியுமா என்ன திடீர்னு கூடு விட்டு கூடு பஞ்சிட்டானா மாறி நிக்கிறான் டே தம்பி அடடா இங்க தான உட்கார்ந்துகிட்டு இருந்த அடே 1 லட்சம்ங்கிறது சாதாரண விஷயம்டா பரிசு 1 கோடி ரூபாடா நான் இப்படிங்கிறதுக்குள்ள போய் 1 லட்சத்தை எப்படியாவது கொண்டு வந்துருவேன் போட்டியில கலந்துக்க போறேன் ஜெயிச்சுட்டு வர போறேன் ஏய் சொல்ல எங்கடா போயிட்டு இருக்க எங்கடா போற மோட்டோ பாத்தியா நான் 1 லட்சத்தை கொண்டு வந்துட்டேன் பாத்தியா இப்ப நான் இத போய் கட்ட போறேன் போட்டியில கலந்துக்க போறேன் திடீர்னு மோட்டோக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு ஒருவேளை நான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டானா என்ன ₹1 கூட காணுமே எங்கெல்லாம் நான் ஒளிச்சு வைக்கணும் எல்லா இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிருக்கானே நான் இப்ப என்ன பண்றது ₹1 கூட இல்லாம பத்துலு நான் பீஸ கட்டிட்டு வந்துட்டேனே பத்துலு இப்ப நாம 2 பேரும் சேர்ந்து ரேஸ்ல கார் ஓட்ட போறோம் அதுல ஜெயிக்க போறோம் 1 கோடி ரூபாய் நம்ம கையில வந்து உட்கார போகுது 1 கோடி ரூபாய் பத்துலு அதை வச்சு நம்ம ஃபுல்ஃப்ரீ நகரத்துக்கு என்னென்னமோ பண்ணலாம் யோசிச்சு பாரு ஆனா மோட்டோ இந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு நம்ம கிட்ட கார் எங்கடா இருக்கு பானே அடே பத்துலு நான் வர வழியில ஒரு ஷோரூம் பார்த்தேன்னா அதுவும் அது ரேசிங் கார் ஷோரூம் அந்த ஷோரூம்லயே ஒரு பெஸ்டான ரேசிங் காரை வாங்குறோம் ரேஸ்ல கலந்துக்கிறோம் ஓடியா பத்துலு கூட சீக்கிரம் வாடா டேய் ஹலோ சார் இந்த கார் எவ்வளவு உங்களுக்கு வேணுமா இல்ல நீங்க ரேஸ்க்கே போகலன்னு சொன்னீங்க என்னால இந்த காரை உங்களுக்கு கொடுக்க முடியாது இங்க பாருங்க யாரை பார்த்தா எனக்கு கான்ஃபிடன்ஸ் வருதோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த காரை என்னால கொடுக்க முடியும் அவங்களால தான் ரேஸ்ல ஜெயிக்க முடியும் அட நீங்க என்ன பேசுறீங்க ஏங்க இருங்க நான் வரேங்க ஏங்க இந்த ரேஸ் கார் எனக்கு வேணும் நீங்க இதுக்கு முன்னாடி கார் ரேஸ் ஓட்டிருக்கீங்களா அது வந்துங்க நான் காரை ரேஸ்ல ஓட்டினது இல்ல ஆனா காரை பல இடத்துல பக்காவா ஓட்டி இருக்காங்க காத்துல ஓட்டி இருக்கேன் தண்ணியில ஓட்டி இருக்கேன் மலையில ஓட்டி இருக்கேன் கிளையில ஓட்டி இருக்கேன் சூப்பரா ஓட்டி இருக்கேன் சுத்தி ஓட்டி இருக்கேன் நம்புங்க நம்பாட்டி வாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுறேன் டேய் மோட்டோ உடனே இங்க இருந்து கிளம்பிடலாம் இல்லனா அவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள அவமானப்படுத்துவாங்க புரியுதா ஓகே நான் உங்களுக்கு காரை கொடுக்கறேன் உங்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தீங்களா நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை உங்களுக்கு நான் பார்த்தது வந்துருச்சு அது சரிங்க இங்க இருக்கிறதுல எந்த கார் எனக்கு தருவீங்க ஆமா இவர் எப்படி மோட்டோவுக்கு கார் வித்தாரு பாருங்க என்னோட கார்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா உங்கள மாதிரி ஆனஸ்டான ஒருத்தருக்கு நான் என்னோட இந்த ஆனஸ்ட் காரை கொடுக்க போறேன் ஆனஸ்ட் காரா எஸ் இது ஆனஸ்ட் கார் இதோட விலை வெறும் 50 லட்சம் ரூபாய் தான் ஆனா உங்கள மாதிரி ஆனஸ்டான ஆளுங்களுக்கு நான் இத 25 லட்சம் ரூபாய்க்கு மட்டும் கொடுக்கறேன் 25 லட்சமா எனக்கு இப்பவே கண்ணை கட்டுதே ஆனா மோட்டோ இப்ப திடீர்னு இந்த 25 லட்சம் ரூபாய் நமக்கு எங்க இருந்துடா வரும் ஐயோ இதோ வந்துருச்சு நீங்க கேட்ட 25 லாக் அடே மோட்டோ திடீர்னு உங்ககிட்ட இந்த காசு எங்க இருந்து வந்துச்சு நீ இத யார்கிட்ட இருந்து வாங்குன டேய் நீ எதுக்குடா தேவையில்லாம கவலைப்படுற நமக்கு தான் நண்பர்கள் கூட்டம் இருக்கு உயிர் கொடுப்பான் தோழன் அவன் பணத்தையும் கொடுத்தான்டா டாக்டர் ஜட்கா கசிடாராம் ஜிங்கம் சார் எல்லாரும் கொடுத்தாங்க இப்போ இத நான் உங்களுக்கு கொடுக்கறேன் கஜா அம்மாடியோ மோட்டு அட மோட்டு நீ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க காசு கிடைச்சிருச்சு அட மோட்டு இதெல்லாம் எங்களோட காசுப்பா உன்னோடது கிடையாது எப்பா ஒண்ணு என்ன பிரிச்சு பேசாதப்பா நம்மளுக்கு சேர்த்து சொல்லு ரேஸ் ஜெயிச்சதும் 50 லட்சமா திருப்பி கொடுத்துறேன் ஆனஸ்ட் கார் ஆனஸ்ட் மேனுக்கு சீக்கிரமா போய் பிராக்டிஸ் பண்ணுங்க இப்போ பாரு மோட்டு और பத்து பாத்தீங்களா கார் சும்மா ஜொயின்னு பறக்குது பாத்தீங்களா
அடே மோட்டோ, கார் எங்க இருக்கு? ஆனா காரோட டயர் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிருக்கு. வா மோட்டோ, அந்த ஆனஸ்டான கார் கம்பெனிக்காரனை நம்ம கவி பிடிக்கலாம். என்ன காரா கொடுத்தா அவன்? இப்படி 130 கிலோமீட்டர் வேகத்துக்கே போறதுக்கு இந்த கார் தாங்கல. இந்த மாதிரி கார் வச்சிருந்தா அப்புறம் இன்டர்நேஷனல் கேம்ல எல்லாம் நம்ம எப்படி கலந்துக்கிறது? ஐயா வணக்கங்க. இங்க ஒரு கார் கடை இருந்ததுங்க. அவருதான் இந்த ஆனஸ்டி காரை எனக்கு வித்தாரு. அந்த கடை எங்கங்க? ஆமாமா, அவங்க இப்போதான் ட்ரக்ல எல்லா பொருளையும் ஏத்திக்கிட்டு போறாங்க. என்னது? மோட்டோ, மறுபடியும் உன் தலையில யாரோ காஞ்ச மிளகாய் அரைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது பல எருமை சாமானுக்கு ஈயம்பித்துல பேர்ச்சம்பளை. இது கீழே வந்துருச்சா? ஹலோ, இந்த நேரத்துல யாரையா போன் பண்றது? நான் ஒரு ஜப்பான் கம்பெனியோட சர்வீஸ் இன்ஜினியர். நான் ரேசிங் கார்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுவேன். என்னது? ஐயா ஓவரா பேசிட்டா மன்னிச்சிருங்க. நீங்க என் ரேஸ் காரை ரெடி பண்ணி கொடுங்க ப்ளீஸ்ங்க. எஸ் why not? ஆனா என்னோட ஃபீஸ் 25 lakhs. அது கொடுத்துடலாங்க. ஆனா நீங்க என் காரை சூப்பரா வேகமா போற மாதிரி ரெடி பண்ணணும். பண்றேன். ஆனா உங்களோட காரை நான் பார்த்தே ஆகணும். ஓகேங்க, கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும். ஓஹோ, இந்த கார் தானா? ரெடி ஆயிடும் டோன்ட் வரி. நீங்க போய் என்னோட ஃபீஸை எடுத்துட்டு வாங்க. இதுல என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? டயர்ஸ் எல்லாத்தையும் மாத்தணும். அப்புறம் இதுல நல்ல சீட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். சீட்டு சரியில்லைன்னா அப்புறம் ரேஸ்ல டிரைவர் எப்படி ஜெயிப்பாரு? இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த காரை நான் எப்படி ரெடி பண்ண போறேன்னு பாத்துட்டே இருங்க. இந்தாங்க என்னோட ஃபீஸ். இதோ இப்பயே கொண்டு வந்துடுறேங்க. எங்க மெக்கானிக்கு, இந்தாங்க கையை நீட்டுங்க. இங்க பாரு மோட்டு, கார் ரேசிங்க்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இத ரெடி பண்ணி நான் அங்கேயே எடுத்துட்டு வரேன். அங்க வந்து நீ டெலிவரி வாங்கிக்கோ. அடே மோட்டோ, கார் எங்கடா போச்சு? அது வந்து பத்துல ஒரு ஜப்பனீஸ் இன்ஜினியர் வந்து சேர்ந்தாரு. காரை ஜம்மனு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு காரை எடுத்துட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அடே மோட்டோ, மறுபடியும் உன்னை யாரோ சரியா முட்டலாக்கி இருக்காங்க. இன்னும் காருக்கு நீ பணம் தரல தானடா? கொடுத்தாச்சுடா. ரொக்கமா 20 லட்சம். என்ன? பத்லு, நீ எங்கடா போன? எங்கடா? நான் கீழே தாண்டா இருக்கேன். 20 லட்சத்தை நீ எங்க இருந்து கொடுத்த மரியாதை சொல்லிடு. அதான்ப்பா அதை எடுத்து கொடுத்துட்டா. பத்லு, வீட்டுல ஒரு பொருள் இல்லாம எல்லாத்தையும் வித்தாச்சு. அம்மா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? குடியே முழுகிருச்சு. ஏண்டாப்பா, நான் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு அசால்ட்டா நிக்கிறியடா. ஒண்ணு கூட உள்ள இல்லையடா. என்னடா பண்றது? வீட்டுல ஒத்த பொருள் இல்ல, மொத்தத்தையும் ஆட்டை நீயப்பா கவலைப்படுற? கார் ரேஸ்ல ஜெயிச்சு காசு வந்ததோ இத மாதிரி பல வீட வாங்கி நான் போட்டு வச்சிடுறேன். அந்த மெக்கானிக் இன்னும் கொஞ்ச நேரத்துல காரை இங்க ஜொயின்னு கூட நிப்பாட்டுவாரு பாரு. அட மோட்டு, ஏன் ஆளுங்க காரை எடுத்துட்டு போய் ரேசிங் கிரவுண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, உங்க கார் அங்க இருக்கு. எங்க என் கார் சொல்லுங்க. அட, இந்த கார் யாரோடதுப்பா? என்னதுங்கோ? என் காருங்க. எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்குங்க. என் காரை நான் பார்க்கணும். எங்க என்னோட சூப்பர் காரு? எப்படி? அட, நாமளும் மோட்டு கூடவே போலாம்ப்பா. நாம எல்லாரும் சேர்ந்து மோட்டுவை கார் ரேஸ்ல ஜெயிக்க வைக்கலாம். வாங்கப்பா. என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இதெல்லாம் என்னப்பா? எப்பா மெக்கானிக் சொன்னாருப்பா, டிரைவர் கம்ஃபர்டபிளா ஜாலியா உட்கார்ந்தாருன்னா அவரால வேகமா ஓட்டவே முடியாதா. அதுக்காக தான் இப்படி ஒரு புது ஏற்பாடு பண்ணிருக்காரு. இனி டிரைவரால ஜாலியா உட்காரவே முடியாதுல்ல. அடே, நீ என்னைக்கு தண்டா திறந்து பாரு. அடே பத்லு, இந்த காரை வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பா ரேஸ்ல ஜெயிக்க போறோம். டாக்டர் ஜட்கா, நீங்க என்ன பண்றீங்க? இன்ஜின் எப்படி இருக்கு? பக்காவா இருக்கா? செக் பண்ணுங்க. சீக்கிரம் பாருங்க. அட, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இன்ஜின் சரியில்லாம இருந்தது. ஆனா இப்ப சரி பண்ணிட்டப்பா. எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்ப நீ காரை தாராளமா ஓட்டலாம்ப்பா. ஓகே, லெட்ஸ் கோ.
எடுத்துட்டு போங்க. நல்ல அடி அடிங்க. என்னை விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டயர்ட் ஆகுற வரைக்கும் அடிங்க. நான் எப்ப மூட்டுக்கு எது பண்ணாலும் கடைசியில அவன் தான் Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.